இந்த மன அழுத்தம்னு வரும்பொழுதுங்க, இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு வார்த்தையில வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸில் பார்க்கும்போது சொல்லுவாங்க. பட் இதுக்கு பல மனநிலைகள் கூட்டா காரணமாக இருக்கும். பொதுவா வந்து யாராவது அவங்கள டார்ச்சர் பண்றாங்க, இல்ல ஒரு சூழ்நிலையில பிணை கைதியை போல மாட்டிக்கிட்டதா அவங்க நினைக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆறாகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வில்லோ அப்படிங்கிற மலர் மருந்து 2 விதமாக இந்த மனநிலைகள் பிரதிபலிக்கும். ஒன்று வந்து கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லுவோம். கான்ஸ்டிடியூஷன்னா பிறப்பு மன கட்டமைப்பு, பிறவி குணம்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க ஒரு பழமொழி, நிறமும் குணமும் கட்டையோட அப்படி. குணம் அவ்வளோ சீக்கிரம் மாறாதுன்னு சொல்லுவோம். சுய குணம் வெளிப்பட்டுரும். அப்போ அந்த குணம் என்ன இருக்கு, அந்த குணத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து உடனே அது என்ன விதமான ஸ்ட்ரெஸ்ஸாக வேணா இருக்கலாம், இதை எடுத்துக்கிறதுனால உடனே அதுக்கான ரெமெடி கிடைக்கும். நீங்கள் வெளியில் வந்து ஒரு முடிவெடுக்க முடியும் அப்படின்னா எவ்வளோ ட்ராப்ஸ் எடுத்துக்கணும், அது வாட்டர் ஃபார்ம்லையா இல்லை மெடிசன் ஃபார்ம்லையா, எத்தனை வாட்டி எடுத்துக்கணும், என்ன மெடிசன். உடனடியாக வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஆபத்து சூழ்நிலை மாதிரி கூட இருக்கலாம். அப்போ ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற ரெமெடி ரொம்ப அற்புதமாக செயல்படும். ஆற்றல் சார்ந்த மருத்துவம்ன்றதுனால எந்த பக்க விளைவும் கிடையாது. மற்ற மருத்துவ முறைகளோடு இணைத்து பயன்படுத்தலாம். உலகம் முழுவதும் பாருங்க, இந்த 90 ஆண்டுகளில் இது எவால்வ் ஆகி உலகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து எந்த பிரிஸ்கிரிப்ஷனுமே இல்லாமல் மலர் மருந்துகள் பொதுமக்கள் போய் வாங்கிக்கலாம். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மலர் மருத்துவம் இதை பற்றி இப்போ நம்ம நிறைய கேள்விப்படுறோம். நிறைய இடங்கள்ல இந்த மலர் மருத்துவத்தின் மூலமாக நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்கும்னு நிறைய மருத்துவர்கள் இதை வந்து பரிந்துரைக்கிறாங்க. இதை பற்றி நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக 19 வருடத்திற்கு மேலாக மலர் மருத்துவத்தில் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கக்கூடிய டாக்டர் ஆத்ம விஸ்ரம் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். முதற்கண் பிரணவ மந்திரம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இப்போ வந்து மலர் மருத்துவம் அப்படிங்கிறத முதல்ல யார் வந்து கண்டுபிடிச்சாங்க, எத்தனை விதமான மலர் மருத்துவங்கள் இருக்கு, அதுக்கு முன்னாடி வந்து உண்மையிலேயே இந்த மலர் மருத்துவத்தின் மூலமா நமக்கு தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. மலர் மருத்துவத்தை கண்டுபிடித்தவர் டாக்டர் எட்வர்ட் பாச் அப்படிங்கிற இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு அலோபதி டாக்டர். அவர் பேசிக்காக இஸ் அ பாக்டீரியாலஜிஸ்ட். அவருடைய ஆர்வத்தில் அவர் வந்து ஹோமியோபதியும் படித்தார். ஏன்னா அதில் வந்து அவருக்கு வந்து முழுமையான தீர்வு கிடைக்கலன்ற ஒரு அடிப்படையில் ஹோமியோபதி படித்தார். ஹோமியோபதியும் தாண்டி இன்னும் ஆழமாக மனதிற்குள்ள அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்குன்ற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற்பட்டது. அதனால் வந்து அவர் மலர் மருத்துவத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப பிரயத்தனப்பட்டார். தன்னுடைய கோர்ஸ் எல்லாத்தையுமே அவர் விட்டுட்டு, கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம ரிஷிகள் முனிவர்கள்லாம் காடுகள் நோக்கி போவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு செக்யூலர் லைஃப்குள்ளே போய் 7 வருடங்கள் மேலே அவர் வந்து அந்த மனித சாதாரண மக்களோட ஒரு கான்டாக்ட்லேயே இல்லாமல் அவர் தனிமைப்படுத்திக்கிட்டு இயற்கையோட இயற்கையாக வாழ்ந்து அவர் கண்டுபிடித்த உலகுக்கு கொடுத்த விஷயந்தான் மலர் மருத்துவம். இது போகும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, மற்ற டாக்டர்ஸ்லாம் கேட்குறாங்க, நீங்கள் வந்து லெபார்ட்டரிலாம் எதுவும் கொண்டு போகலையே, எப்படி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிப்பீங்க, ஒரு துறையை எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்னுடைய மனசு, உயிர், அந்த உடம்பு தான் எனக்கு லெபார்ட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதில் வந்து அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்தூல சரீரம் தாண்டி மனம் அப்படின்ற சூட்சுமம் ஒன்று இயங்குகிறது. அதுதான் ஆணிவேராக இருக்கிறது. அந்த மனதின் சூட்சுமத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய கண்ணோட்டங்கள் எல்லாமே வருது. நோய்களும் கூட இதன் காரணமாகவே நமக்கு வருது அப்படிங்கிறத அவருடைய கண்டுபிடிப்பார். எப்படி நோய் வரும் அப்படின்னா, நம்முடைய இயல்பான உடம்பு இயல்பான இயக்கத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்தாலுமே, தடைகள் வந்தாலுமே உடனடியாக அது சரி பண்ணிக்கக்கூடிய குவாலிட்டியோடு தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது சரி பண்ண விடாமல் தடுக்கிறது எது அப்படின்னா, நமக்குள் வேறொன்றுகின்ற மனநிலைகளை, நெகட்டிவ் எமோஷன்ஸ், அது வந்து ஒரு தடையை ஏற்படுத்தி. இப்போ ஏதோ ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் மனசுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இயல்பாக பழக முடியாது மற்றவங்களோட, இந்த இயல்பே கெட்டு போகும். அப்போ இன்டர்னல் ஆர்கன்ஸும் வந்து அதனுடைய இயற்கையான சக்தி ஓட்டம் வந்து கெடுகிறது. ஸோ இந்த அடிப்படையில் சிந்திச்சு இதுக்கான தீர்வு வேண்டும் அவர் நினைக்கும் போது தான் மலர் மருத்துவத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது ரொம்ப அழகான விஷயமா இருக்கும். மலர்கள் எப்படி இவருக்கு கண்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா,
இவர் மெடிடேஷன் மோட்லேயே இருப்பார் எப்பயுமே. அப்போ வந்து இந்த மலர்கள் பக்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணும் பொழுது அவருக்குள்ள ஏதோ ஒரு அதிர்வலை சார்ந்த மனநிலை சார்ந்த மாற்றங்களை அவர் அனுபவிக்கிறார். ஒரு பூ பூத்து குலுங்கும் போது பார்க்கும்போதே பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கு. ஏன் அந்த சந்தோஷம் வருதுன்னா அதுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த சக்தி அலைகள், இதை அவர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த சக்தி அலைகளுக்கும் நம்முடைய மனதும் சக்தியில தானே இயங்குது, அதிர்வலைகள் தானே இயங்குது. அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பதட்டமான மனநிலையில் இருக்கும் பொழுது இந்த சில பூக்களின் அருகில் அவர் உட்காரும்போது உடனே மனசு அமைதிப்படுறதை அவர் வந்து கண்டுபிடிக்கிறார். அப்போதான் யோசிக்கிறாரு, இப்போ பொறுமையற்ற மனநிலைக்கு ஒரு மருத்துவம் வேணும்னு சொல்லும்போது இம்பேஷன்ஸ் அப்படிங்கிற மலரை அவர் கண்டுபிடிக்கிறார். இதே மருத்துவமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி 38 விதமான மலர்களை 38 விதமான மனநிலைகளுக்கு மருந்தாக பயன்படுமாறு உலகத்துக்கு அளிக்கிறார் டாக்டர் எட்வர்ட் பாச். 1931லேருந்து 1936க்குள்ளே இதை முடிச்சு கொடுத்துட்டார் நமக்கு. அருமை. இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு தெளிவாக ஒரு கிளாரிட்டி கொடுக்குறீங்க. 19 வருஷம் அப்படிங்கிற உங்கள் அனுபவ பயணம்ங்கிறது ரொம்ப பெருசு. ஆக்சுவலி உங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன? அதுலேருந்து நீங்கள் இந்த மலர் மருத்துவத்துக்கு மாறினீங்களா, இல்லை ஆரம்ப காலத்துலேருந்தே நீங்கள் வந்து இதில் தான் இருக்கீங்களா? என்னோட ப்ரொஃபஷன் வந்து டென்டிஸ்ட். பேசிக்காக நான் ஒரு பிடிஎஸ் கிராஜுவேட்டு. 2004-05 பீரியடில் வந்து நான் கிளினிக் வச்சுருக்கும் பொழுது பேஷண்ட்ஸ்லாம் வர்றாங்க. அப்போ வந்து இப்போ டென்டல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ்னாக்கா கொஞ்சம் பெயின்ஃபுல்லான ஒரு அதிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தானே. பயப்படுவாங்க, குழந்தைங்களாம் பயப்படுவாங்க. அப்போ வந்து எனக்கு கேஷுவலாக இந்த மலர் மருத்துவம் பற்றி ஒரு ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்பில் தான் எனக்கு கிடச்சிது. அதில் ஒரு புக்கு பார்த்தேன். நான் புக் எடுத்து வந்து படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எப்படி மனசுக்கு ஒரு மருந்து இருக்குது அப்படின்னு. வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. பிடிவாதத்துக்கு கூட மருந்து இருக்கா அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ வந்து அதை படிக்க ஆரம்பித்தேன். அப்போ ரெஸ்கியூ ரெமெடின்னு ஒரு ரெமெடி இருக்குது. அதில் ஒரு 5 மலர் மருந்துகளின் கூட்டு. அதை பயன்படுத்தும் போது அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக அவங்க அடாப்ட் ஆகிடுறாங்க. ரொம்ப பயந்துட்டு இருந்தவங்க ஒரு 10 நிமிஷத்தில் 1/4 மணி நேரத்தில் கொஞ்சம் ஈஸியாகிடும். ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அப்புறம் எனக்குள்ளே நிறையா அப்ளை பண்ண ஆரம்பித்து அது ஒரு தனி தீசிஸாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் பல வருடங்கள். அது அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா எமோஷன்ஸுக்குமே அதில் மருந்து இருக்குது. அதிர்வலை சார்ந்த ஆற்றல் சார்ந்த மருத்துவம். இது உடனே ஒரு கேள்வி இருக்கும், இது எப்படி மருந்து அப்படின்னா மனசுக்கு மருந்துனாக்கா அது வந்து ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்துடுமா அப்படின்னு. இதை செய்முறை விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த மலர் பூத்து குலுங்கும் போது அதுலேருந்து வெளிப்படக்கூடிய சக்திகளை வந்து பக்கத்துலேருந்து அனுபவித்து அவர் வந்து கண்டுபிடிச்சார். இதை எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்? அப்போ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மலர்களை பறித்து ஸ்ப்ரிங் வாட்டரில் சன்லைட்டில் வைக்கிறாங்க. ஓகே. அதில் வந்து பொட்டன்டைஸ் ஆகி அந்த வாட்டரில் வந்து அந்த எனர்ஜி வந்து ரெக்கார்ட் ஆகி அதிர்வலைகள் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. அந்த எசன்ஸ்ன்னு சொல்கிறத விட எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் ரெக்கார்ட் ஆகுது. ஏன்னா வாட்டர் ஹேஸ் மெமரி, எஸ், கான்ஷியஸ்னஸ் எல்லாமே இருக்குது. மெசரோ மோட்டோ ஸ்டடி எல்லாருமே தெரியும் மலர். ஸோ அதில் ரெக்கார்ட் பண்ணோன்னே அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஆல்கஹால் மீடியமில் ப்ரிசர்வ் பண்ணி அதே வந்து டிங்க்சராக மதர் டிங்க்சராக வந்து உலகத்துக்கு கொடுக்க ஆரம்பித்தார். இதில் அந்த எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த எசன்ஸ் வந்து நமக்கு மாறாது. ஏன்னா அது வந்து ப்ரிசர்வ் ஆகிருக்கு, ஆல்கஹால் மீடியம் ப்ரிசர்வ் ஆகிருக்கு. ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கும் போது பிரச்சனையே இல்லை. கண்டிப்பாக. இப்போ 38 விதமான மலர் மருந்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த அளவுக்கு பிரச்சனைகளின் இதுவும் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உணர முடியுது. இப்போது நம்ம நேயர்களுக்கு நேரடியாக நம்ம போயிடலாம். ஒவ்வொரு பிரச்சனைக்கான மலர் மருந்து என்ன, அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நேயர்களுக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா மன அழுத்தம். அதுதான் வந்து இன்றைய காலகட்டத்தில் சின்ன குழந்தைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்துலேருந்து இப்போ ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியல. இம்மீடியட்லி எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா என்ன மலர் மருந்து எடுத்துக்கலாம், எந்த மாதிரி டோசேஜ், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி எடுத்துக்கணும்? ஓகேங்க. இந்த மன அழுத்தம்னு வரும்பொழுதுங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு வார்த்தையில் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸில் பார்க்கும்போது சொல்லுவாங்க. பட் இதுக்கு பல மனநிலைகள் கூட்டாக காரணமாக இருக்கும். பொதுவாக வந்து யாராவது அவங்கள டார்ச்சர் பண்ணுறாங்க, இல்லை ஒரு சூழ்நிலையில் பிணை கைதியை போல் மாட்டிக்கிட்டதா அவங்க நினைக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஆறாகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வில்லோ அப்படிங்கிற மலர் மருந்து பெரியதளவில் வரும். WILLOW வில்லோ.
அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து அந்த உள்ள இன்டர்னல் ப்ரெஷரை வந்து ப்ராப்பராக வென்டிலேட் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ யார்கிட்டயோ வந்து சொல்லி கொட்டிடுவாங்க. ஆனால் பல பேர் வந்து அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. தான் பிரச்சனையை வெளியே சொல்லும்போது அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு. அப்போ வந்து உள்ளுக்குள்ளேயே அடங்கும் போது என்ன ஆகிடும்னாக்கா மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க, தூக்கம் மன நிம்மதி இழக்கிறாங்க. அக்ரிமணி அப்படிங்கிற மலர் மருந்து இந்த சூழ்நிலைக்கு மனநிலைக்கு பொருந்தும். அக்ரிமணி இது வந்து எடுத்துக்கலாமா? இதை எடுத்துக்கலாம். இது இப்போ என்ன பிரச்சனைனா ஒரே ஒரு மனநிலை 2 மனநிலை வராது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாரு அப்படின்னா ஈவன் வந்து 8, 9, 10 மனநிலைகள் கூட இருக்கும். ஆமாம். பயம் வந்துடும், வெறுப்புகள் வரலாம். அதில் என்னென்ன இருக்குது இப்போ நான் சொன்னது வந்து கோர். இதை தாண்டி அவங்களுக்கு வேற என்னென்ன மனநிலைகள் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி நம்ம கொஞ்சம் பேசி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அது வந்து 1 to 1 நீங்க பேசும்போது பேசி என்ன நீங்க சொல்ற மாதிரி நிறைய விதமான மன அழுத்தம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. 2 விதமாக இந்த மனநிலைகள் பிரதிபலிக்கும். ஒன்று வந்து கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லுவோம். ஓகே. கான்ஸ்டிடியூஷன்னா பிறப்பு மன கட்டமைப்பு. ஓகே. பிறவி குணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது வந்து சொல்லுவாங்க ஒரு பழமொழி, நிறமும் குணமும் கட்டையோட அப்படிங்குவாங்க. அதாவது குணம் அவ்வளோ சீக்கிரம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. சுய குணம் வெளிப்பட்டுரும். அப்போ அந்த குணம் என்ன இருக்குது, அந்த குணத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த குணம் எப்படி உருவாச்சு அப்படின்னா சில எதிர்மறை மன அமைப்புகளினுடைய தொடர்பு தான். அதனால் நாள்பட்ட இந்த எதிர்மறை மனநிலை ஊறி போன்றும் போது குணாதிசயமாக மாறி போகிறது. ஓகே. அந்த கேரக்டராக மாறி அவங்க வந்து ஒரு கோவக்காரராக மாறிட்டாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கும் போது ரொம்ப ஆழமான தீர்வுகளை மலர் தீர்வுகளை நம்ம கொடுத்துட முடியும். 2வது வந்து சிச்சுவேஷனல். அவர் இயல்பாக அப்படி இல்லைங்க, இந்த சூழ்நிலையாக இப்படி ஆயிட்டாரு. அவர் வந்து கோவக்காரர் கிடையாது, எல்லாரும் அவர் கோவப்படுத்திட்டாங்க. அப்போ வந்து அந்த சூழ்நிலைக்கும் நம்ம மலர் மருந்துகள் கொடுக்கலாம். சூழ்நிலையினால் உண்டான மனநிலைகளுக்கும் மலர் மருந்து கொடுக்கலாம். இப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது வந்து ரொம்ப ஆழமான தீர்வாக இருக்கும். ஓகே. பேசிக்காக இப்போ ஒருத்தவங்க இன்றைக்கி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து உடனே அது என்ன விதமான ஸ்ட்ரெஸ்ஸாக வேணா இருக்கலாம், டக்குன்னு அந்த ஒரு இதை எடுத்துக்கிறதுனால உடனே அதுக்கான ரெமிடி கிடைக்கும், நீங்கள் வெளியில் வந்து ஒரு முடிவெடுக்க முடியும் அப்படின்னா எவ்வளோ ட்ராப்ஸ் எடுத்துக்கணும், அது வாட்டர் ஃபார்ம்லையா இல்லை மெடிசன் ஃபார்ம்லையா, எத்தனை வாட்டி எடுத்துக்கணும், என்ன மெடிசன்? ஓகே. ஸ்ட்ரெஸ் அந்த உடனடியாக வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஆபத்து சூழ்நிலை மாதிரி கூட இருக்கலாம். அப்போ ரெஸ்கியூ ரெமெடி அப்படிங்கிற ரெமெடி ரொம்ப அற்புதமாக செயல்படும். இதை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். இது சிங்கிள் மெடிசனாகவே பாவிச்சுக்கலாம். இதில் 5 மலர் மருந்துகள் இருந்தாலும் இது ஒரு மருந்தாக நம்ம பாவிச்சுக்கலாம். ஓகே. இது கூட வேறு என்ன எடுக்கலாம்னா நமக்கு வந்து பயம் வந்துடும், ஆன்சைட்டி. ஆமாம். எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் சில விஷயங்கள் அப்படின்னு. அப்போ மிமுலஸ் அப்படிங்கிற மலர் மருந்து. மிமுலஸ் MIMULUS. இது வந்து அந்த ஆன்சைட்டியை குறைக்கக்கூடிய மலர் மருந்து. ஒரு நோன் ஃபியர், லாஜிக்கல் ஃபியர். எக்ஸாம் போகிறாங்க, ஆமாம், ஒரு பயமாக இருக்குது. ஏதோ ஒரு இன்டர்வியூ போகிறாங்க, பயமாக இருக்குது. ஏதோ ஒரு பயம் அவங்க வாழ்மனச தொடர்ந்து இது அவங்களுடைய சிந்தனையை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. வேறு எதையும் சிந்திக்க முடியாத அளவுக்கு அவங்கள வந்து முடக்கி போடுது அப்படின்னா ஒயிட் செஸ்னட் அப்படின்ற மலர் மருந்து எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. எவ்வளோ ட்ராப்ஸ் எடுத்துக்கணும்? இது வந்து பொதுவாக ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி பயன்படுத்துகிறாங்க. அது பயன்படுத்தலாம், தவறில்லை. அப்படி வாங்கி லிக்விட் ஃபார்மில் இருக்கும். 30 ml, நீங்கள் 15 ml கூட அந்த மாதிரி வாங்கிக்கலாம். லிக்விட் ஃபார்ம் பயன்படுத்தும் போது ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் எத்தனை மலர் மருந்துகள் நம்ம தேர்வு பண்ணுறோமோ, 7, 8 சமயத்தில் 9, 10 மலர் மருந்து கூட தேவையாக இருக்கலாம். முதல்ல ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 7 ரெமிடிஸ் படி வச்சுக்கலாம். அது எல்லாத்துலேயும் 3 to 5 drops போட்டாலே போதும். ஒரு நாளைக்கு எவ்வளோ வாட்டி இது எடுத்து 4 வேளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. 4 hours ஒன்ஸ் வந்து ஓகே நம்ம வந்து ஒரு டோஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அட்லீஸ்ட் 3 times ஆகுது எடுத்துக்கலாம். ஓகே. 4 ஹவர்ஸ்னால் உங்களுக்கு காலை, மதியானம், சாயந்தரம், நைட்டு வந்து சாப்பாட்டுக்கு முன்ன பின்னன்னு கணக்கே இல்லை. ஓகே. ஆற்றல் சார்ந்த மருத்துவம்ன்றதுனால எந்த பக்க விளைவும் கிடையாது. மற்ற மருத்துவ முறைகளோடு இணைத்து பயன்படுத்தலாம். ஓகே. அதுதான் என்னுடைய பியூட்டி. உலகம் முழுவதும் பாருங்கள், இந்த 90 ஆண்டுகளில் இது எவால்வ் ஆகி உலகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து எந்த ப்ரிஸ்கிரிப்ஷனுமே இல்லாமல் மலர் மருந்துகள் பொதுமக்கள் போய் வாங்கிக்கலாம். அப்போ எந்த மருத்துவ முறையோட அவங்க இணைச்சு பயன்படுத்திக்கலாம்னு தான் அர்த்தமாகுது. நீங்கள் இப்போ வந்து ஹோமியோபதி ஷாப்ஸில் நிறைய இடத்துல கிடைக்கும் அப்படின்னீங்க. அப்போ இந்த இடத்துல வந்து சித்த மருத்துவமும் மலர் மருத்துவமும் ஒன்றா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும்